அதாவது ஒரு மனிதனுடைய கையானது இருந்தது. அந்த கையில பார்த்தோம்னா இந்த 5 விரல்களும் பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சாம். எப்ப பார்த்தாலும் அந்த விரல்களுக்குள்ள ஒரு சண்டை. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை. முதல்ல இந்த கட்ட விரலானது சொல்லிச்சாம், நான் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, இதுதான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் பிரதானம்ங்கிற மாதிரி அந்த கட்டை விரலானது சொல்லிச்சாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஆட்காட்டி விரல் சொல்லிச்சா, எப்பயுமே நான் தான் எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணுவேன், ஆக இந்த ஒரு விரலால் தான் இவனுக்கு அறிவுங்கிறதே கிடைக்கிறது, ஆக நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்காட்டி விரலானது சொல்லிச்சாம். அதற்கு அடுத்தபடியாக நடுவிரல் சொல்லிச்சா, இருக்கிறதுலே நான் தான் உயரமா இருக்கேன், நடுவிரல் தான் உயரம், நான் தான் இங்கே பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவிரலும் சொல்லிச்சாம். அதற்கு அடுத்தபடியாக இந்த மோதிர விரல் இருச்சு இல்லையா, அது சொல்லிச்சா, நீங்க எல்லாம் என்னதான் பெரியவன் பெரியவன் மார் தட்டிக்கிட்டா கூட அந்த ஆபரணங்கள் என்று அணியும் பொழுது அது நவரத்தின மோதிரமாக இருந்தாலும் சரி, மோதிர விரலாகிய நான் தான் உயர்த்தி காண்பிக்கிறேன், ஆக நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிர விரலானது சண்டை போட்டுச்சாம். அதற்கு அடுத்தபடியா கடைசியா இருக்கிற சுண்டு விரல் என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தாங்களா. அந்த சுண்டு விரல யாராக இருந்தாலும் இவனை பார்த்து வணங்கும் பொழுது அங்கே முன்னணியில இருக்கக்கூடியது நான் தான், ஆக நான் தான் ஆக சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி இந்த சுண்டு விரலும் சொல்லிச்சாம். அப்ப அந்த நேரத்துல அங்க யாரோ ஒருத்தர் லட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரா, இந்த லட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் நினைக்கிறா. இதுல இந்த விரல்கள் சண்டை போறதுனால ஒவ்வொரு விரலும் அனுப்பி பார்ப்போம்னு பார்க்கும் பொழுது எந்த விரலாலுமே தனிப்பட்ட முறையிலே அந்த லட்டினை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆக மற்ற விரலினுடைய சப்போர்ட் இல்லாம இந்த மனிதனால் எதையுமே பெற முடியவில்லை, விரல்களுடைய உதவியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு உள்ளங்கையை நீட்டினானாம். அந்த உள்ளங்கையிலே அந்த லட்டானது வைக்கப்பட்டது. அது அப்படியே அந்த உள்ளங்கையிலிருந்து தன்னுடைய வாயிலே போட்டு கொண்டானாம் அந்த மனிதன். விரல்களை விட எது சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உள்ளங்கை தானே. உள்ளங்கை அப்படிங்கிற அந்த பேர்லயே ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, நம்முடைய உள்ளத்தையே குறிப்பிடுவதுதான் இந்த உள்ளங்கை. உள்ளத்திலே யார் உறைவார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா. உள்ளத்திலே எல்லோருடைய உள்ளத்திலேயுமே உறையக்கூடியது அந்த இறைவன். ஆக இந்த உலகத்திலே யார் பெரியவன் சொன்னா உள்ளத்திலே உறையக்கூடிய இறைவன் தான் பெரியவன். இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, நம்மில் பலரும் அப்பா அம்மா புள்ள பொண்டு அம்மான்னு யார் இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டி இருந்தாலும் இந்த உறவுகளுக்குள்ளாக தாங்கள் தான் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது நாம் யாருமே பெரியவர்கள் இல்லை, நம்மை கட்டி ஆளக்கூடிய அந்த இறைவன் தான், நம் உள்ளத்திலே உறையக்கூடிய அந்த அன்புதான் சிறந்தது, அந்த அன்புதான் இறை வடிவம், அதுதான் உலகத்திலேயே உயர்ந்தது அப்படிங்கறத புரிஞ்சுண்டாலே போதும் இல்லையா.